அவனுக்கு 54 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. குற்றம் நடந்தது 2003. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அரெஸ்ட் ஆனதுல இருந்து அவன் வெளியவே வரல, வெயிலும் கிடையாது, ட்ரையல்ல அப்படியே ஒட்டி தண்டனை வாங்கி உள்ள வச்சிருக்கேன். வீட்டுக்கு சொல்லல. பழைய போலீஸ் ஆபீசர் நான் ஒரு வழக்கை சேலத்துல கையாண்டேன். அந்த வழக்கு வந்து செத்து போன பாப்பா வந்து 13 வயசு பாப்பா, ஸ்ரீமதின்னு சொல்லுவாங்க அவ பேரு. அவ ஆத்தா பேரு விஜயலட்சுமி. அவளுக்கு 23 வயசு. அவ அந்த லாக்டேட்டிங் மாதிரி பால் கொடுப்பா பாப்பா. அந்த ஸ்டேஜ்ல இருக்கா. அவளை ரேப் பண்ணி கொண்டு போட்டாங்க. ரெண்டையும் கொண்டு போட்டு தீய வச்சு கொளுத்தி டவுரி சூசன் காட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பியும் ஏடிஎஸ்பியும் ஒரு பொம்பளை ஏடிஎஸ்பியும் எல்லாம் விசாரிக்கிறாங்க. 5வது நாள்ல நான் எனக்கு எங்க எது செத்தாலும் வீடியோவும் போட்டோ காப்பி எனக்கு வரணும். போட்டோ காப்பியை பார்த்த உடனே 2:30 மணிக்கு ரிட்டையர் ஆவேன். விடிய காலையில 2:30 மணிக்கு காலையில ரிட்டையர் ஆகணும். படுக்கணும். காலையில 5:30 எந்திரிப்பேன். 2:30 மணிக்கு பார்க்க போகும்போது ஐ டிடெக்டட், நோ திஸ் இஸ் மர்டர், பிரிங் த கார். எடுத்துட்டு நேரா போறோம். ஏற்காடு போய் தூக்குறோம். எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வரோம். மற்றது கேட்காதீங்க. கிளீனா கலன்னு சொல்றேன். இன்னைக்கு அவனுக்கு 54 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. குற்றம் நடந்தது 2003. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அரெஸ்ட் ஆனதுல இருந்து அவன் வெளியவே வரல, வெயிலும் கிடையாது, ட்ரையல்ல அப்படியே ஒட்டி தண்டனை வாங்கி உள்ள வச்சிருக்கேன். என் கடமை நான் ஒழுங்கா தான் செய்யறேன். சம்பளத்துக்காக நான் செய்யவே இல்லை. அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா ஐடல் வின்சைல 29 மாசம் நான் வேலை பார்த்தேன். ஒத்த பைசா கூட சம்பளம் வாங்கல. நம்பவே மாட்டீங்க. தெய்வ சத்தியம். ஹைகோர்ட் எனக்கு 2.25 லட்சம் ரூபாய், 2,60,000 ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதையும் நான் வாங்கிக்கல. வீட்டுக்கு சொல்லல. இன்வால்வ்மெண்ட் வேணும்னா மேல போறோம். கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நல்லா ஒழுங்கா செலவழிச்சுட்டு உங்க மாதிரி ஆளுகள்கிட்ட மனுஷன் நல்ல வேண்டாவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அயோக்கிய ஒன்னா நம்பர் இந்த பீசக்காரன் போறாம பாருங்க, இவன் மாதிரி ஒரு கேவலமானவங்க கிடையாது, குள்ளி அடிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்காக நான் செஞ்சிருக்கேன்.